ஈஷாவிலிருந்து வெள்ளியங்கிரி செல்லும் ரோடு இப்படித்தான் இருக்கு. நைட் நேரம். பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. முன்னாடி ஃப்ரெண்டு போயிட்டு இருக்காப்புல. சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த வாரம் போயிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் முதல்ல லைட்டெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரீட்டு லைட்டு ரொம்ப இருட்டாக இருக்கும். இப்போ எதுவும் லைட்டெல்லாம் வச்சுருக்காங்க. வெள்ளியங்கிரி மலையை சுற்றி கீழே கடை வடிவாரத்தில் கடை போட்டிருக்காங்க. அங்கே குச்சி எடுக்க போகணும். ஸோ அந்த குச்சி எடுக்க போகிறதுக்காக அங்கே கூட்டம் நிற்கிது. இது எல்லாருமே கடை போட்டு வச்சுருக்காங்க. வளையல் கடை, சோப்பு, சீப்பு, மாலை கீழேன்னு. இங்கே வரங்க குச்சி எடுக்க இவ்வளோ கூட்டம் நிற்கிது. இதில் தான் நாங்களும் போய் எடுக்க போகிறோம். இதில் தான் இப்போ நம்மளும் போயிட்டு வாங்க குச்சி எடுக்க போகலாம். குச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா இந்த குச்சி. இப்போ இவ்வளோ பேர் கூட்டத்துக்கு இப்போ இவங்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே வாங்கிட்டு கொஞ்சம் பேர் நின்றுட்டுருக்காங்க. அவங்க பசங்க வரணும். இதுக்கு ஒரு லைனு, இந்த குச்சியை எடுத்துகிட்டு மேலே போய் அதுக்கு ஒரு லைன் நிற்கி பார்த்தீங்கன்னா பாசி ஊசி பஸ் வைக்கிறவங்க அந்த இதெல்லாம் உட்காந்து அந்த பாசியெல்லாம் விற்றுட்ருக்காங்க. நாங்கள் போகும்போதே கொஞ்சம் தான் கூட்டம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன். ஆமா, அதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா இந்த கியூவே நம்மளால தாங்க முடியல. சீக்கிரம் வந்துடும். 5-6 மணிக்கு நான் இங்கே இருந்துருவேன். குச்சி எடுக்கிறேன். குச்சி எடுக்க 8 மணி 8 மணி 8 மணி 9 மணிக்கே ஏற ஆரம்பிச்சாதான் மணி எப்படி முடிச்சு போகிறதுக்கு 12 வாங்கிக்கிறாங்க. ஃபேமிலி போட்டு நீங்கள் ஏறி இறந்து ரிட்டன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 8 மணியே ஆகும். ஜாஸ்தி ஆகும். சரி. இங்கே திருநங்கை அவங்கெல்லாம் வரமாட்டாங்களாமா. பட் ஆனால் இப்போ வந்திருக்கிறதா சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். பட் ஆனால் அவங்க வரலாமா வரக்கூடாதாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் சிவன் கோயிலுங்கிறதுனால வரலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன்.